என்னிடத்தில் நிறைய நண்பர்கள், நிறைய பெருமக்கள் தமிழ் தமிழ் என்று ஏன் சாகிறீர்கள் சீமான்? தமிழ் ஒரு மொழிதானே, அது ஒரு பேச்சுக்கான ஒரு கருவிதானே, அதை எந்த மொழியில் பேசினால் என்ன? இது ஒரு நோய். இப்படி பல பேர் கேள்வி எழுப்பிக் கொண்டு திரிகிறார்கள். இன்னும் சில காலத்தில் சட்டையை கிழித்துக் கொண்டு இவர்கள் எல்லாம் தெருவில் அலைய போகிற காலம் வரும். சில பேர் சொல்லுகிறார்கள், தமிழர்கள் தான் தமிழர் நாட்டை ஆள வேண்டும் என்பதை எப்படி ஏற்பது? தகுதி இருக்கிறவர்கள் ஆளலாம் என்று சொல்கிறார். ஆம்பளையா இருக்கிறவன் எல்லாம் எனக்கு அப்பனாக இருக்க முடியாது. என்னை பெற்றவன் எவனோ அவன்தான் எனக்கு அப்பனா இருக்கணும். அதை நல்லா விளங்கணும். எந்த மொழியிலையும் பேச முடியாது. உலகத்திற்கே மூத்த மொழி என் சொந்த மொழி இருக்கிற போது வந்த மொழி எந்த மொழியிலையும் பேச நான் தயாரா இல்ல. தமிழ் வெறும் மொழி அல்ல, தமிழ் வெறும் மொழி அல்ல. தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடுறான் புரட்சி பாவல. தமிழ் மொழி அல்லடா என் உயிர் என்கிற, என் உயிரும் என் மொழியும் வேறல்ல என்கிற. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிரின நீரும் இனியன என்பேன் கண்டீர் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். இதெல்லாம் இனியது என்பேன், ஆனால் எல்லாவற்றிலும் மேலாக தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று பாடுறான். தமிழ் எங்கள் உயிர். ஏன் சீமான அவன் தம்பிகளும் சத்தமா பேசுறாங்க? இப்படி பேசிய பல செவிடுகளுக்கு காதலுக்கு விழ மாட்டாங்க. ஒவ்வொன்றையும் 8 வருஷம் கத்துனா போய் அப்பதான் எட்டுது. தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் என்று பேசுகிறார்களே. என் நாட்டை நான் ஆள்வது என்பது என் உரிமை. என் நாட்டை நான் ஆளாது பிறர் ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமை. நான் அடிமையாக வாழ தயாராக இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை போல நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் எவரும் அடிமை இல்லை. இதான் எங்க தத்துவ நிலைப்பாடு. எவன்ட்டையும் கையெட்டி கூழக்கும்பிடு போட்டு குனிஞ்சு வாழ்றதுக்கு நான் தயார் அல்ல. ஒருவன் காலில் விழுந்துதான் நான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் புரட்சியாளர் செய்வாரான். அப்படி நாங்க அவன் காலில் விழுந்து நக்கிட்டு நின்று வாழணும்னா, நாயினும் கீழே போய் புழுவினும் கீழே போய் நெளியணும்னா அது கஷ்டம். ஏங்கம்மா தமிழர் தமிழர்னு ஆளணும்னு சொல்லிட்டே வந்து வச்சுங்கம்மா. இப்போ ஓபிஎஸ் உங்கால் தான், இபிஎஸ் உங்கால் தானேன்றான். எங்கால்லாம் எங்க ஆளா இருக்கிறாராங்கிறதான் பிரச்சனை. அது ரொம்ப முக்கியம். இப்ப நாங்க ஆட்சியில் இருந்தா உங்க ஆத்தால பொண்ணு கோமணத்தோடவும் அம்மனத்தோடவும் போய் சட்டி வச்சுக்கிட்டு டெல்லியில போராடிட்டு இருக்கானா? அதை கண்டுக்கிறாம ஐயா மோடி அப்படியே போய் ரஷ்ய அமைச்சர்களோட போய் செல்ஃபி எடுத்து உட்கார்ந்துருப்பாரா? நாங்க சாலையில போறோம், மலையை பார்க்குற மலை, காடுகள், சோலைக்காடுகள், அருவி, ஆறு, நீரு, சோறு, உயிர், ஊரு, நாடு, உலகு. நீரின்றி அமையாது உலகு, எனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நாங்க பார்க்குறோம், அவங்க போறாங்க. மலை, கல்குவாரி, காசு, பணம், துட்டு, வெட்டு. எந்த தமிழ் ஆட்சி வேணுங்கிறத முடிவு பண்ணிக்கணும். மரம், மரம் மண்ணின் வரம். அந்த மரத்தை வளர்ப்பதே மனித அறம். அது காற்று, மழை, பறவை பட்சிகளின் கூடு, நிலம், பறவை பட்சிகளுக்கான உணவு. அது மூச்சு காற்று. கரியமில வாயுவை குடித்து விட்டு மூச்சு காற்று, உயிர் காற்று ஆக்சிஜனை தருகிறது. கார்பன் டை ஆக்சைடை குடித்து விட்டு இந்த மூச்சு காற்று ஆக்சிஜனை கொடுக்கிறது. மரம் மனித உயிர். ஆஹா என்று நாம நினைக்கிறோம். அவன் மரம், காசு, பணம், துட்டு, வெட்டு, கட்டு அள்ளி போயிட்டான்.
ஆறு அப்படியா? ஆறு நீர் சோறு அப்படியா? அள்ளு அள்ளு அம்பிட்டு மண்ணு காசு காசுன்னு வைக்கிறான். இதை ஒழிக்கணும், இதை ஒழிக்கணும். அறம் சார்ந்த ஆட்சி, அந்த ஆட்சி தான் யார் பாடுறா? நம்ம பாவலர். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகழ்த்த கருங்குயிலே கூவாயோ என்று கூறான். நீ போய் அப்பாட்ட என்ன சொன்னாலும் கேட்கலனே, ரெட்டலைக்கு தானே போடுறாரு. அம்மாவுக்கு என்ன சொன்னாலும் கேட்கலனே, அவர் உதயசூரியனுக்கு தான் போடுறாங்க. அவங்க அங்கே தான் போடுவாங்க. அங்கே போட்டு தான் நம்மளை தூக்கி நடுத்தருவில் போட்டிருக்காங்க. அதை விட்டு தண்ணீர் எப்படி மேல் நோக்கி பாய முடியாதோ அப்படி உன் கருத்தியல் புரட்சி அவர்களை நோக்கி செல்லாது. கீழ் நோக்கி பாய்கிற போது எப்படி பெருவீச்சில் அருவி பாய்கிறதோ அப்படி உனக்கு கீழே இருக்கிற தம்பி தங்கைகளிடத்திலே போய் நீ பாய். அதான் சொல்றாரு, நம்பினை பகலினை நள்ளிருள் என்று சிம்பு பறவையே சிறகை விதி எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழி இங்கும் நாட்டிற்கு இனி கழுதை ஆட்சியா கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் வச்சு. அங்க ரொம்ப கவனிக்கணும். இங்கு நாட்டிற்கு இழி கழுதை ஆட்சியாங்கிறான். அது எந்த கழுதைன்னு நீ தான் முடிவு பண்ணிக்கணும். இப்ப இருக்கிற கழுதை ரெண்டு நம்ம கழுத. அதுக்கு உதைக்கவும் தெரியல, கணக்கவும் தெரியல. அப்படி வளர்க்கப்பட்ட கழுதைகளா இருக்கு. அது வேற. வெளியேற்றிட்டான், தாய்மொழியிலிருந்து வெளியேற்றிட்டான். தமிழ் படிக்கிறத விட்டுட்டான். இப்ப இங்கிலீஷும் இல்ல, இப்ப ஹிந்தி. ஹிந்தி படிக்கணும், ஹிந்தி படிக்கணும், ஹிந்தி படிக்கணும். ஹிந்தி எதிர்க்கிறாங்க. அவனுக்கெல்லாம் வாயை திறந்து பிராந்தியை ஊத்தி ஊத்தி விட்டு நல்லா படிப்பா, ஹிந்தி படிப்பா. நான் என்ன சொல்றேன், விரைவில் நம்ம அரசு அமைக்கிறோம். இந்த ஹிந்தி படிக்கிறவங்கலாம் யாருப்பா கை விட்டு போ படிச்சுக்க. வேலை நீங்க கிட்ட வந்து செருப்பல் கேட்டீங்க. இங்கிலீஷு அது நானே படிக்க வைக்கிறேன், கற்பிக்கிறேன். வேற சமஸ்கிருதம் படிச்சு என்னப்பா பண்ண போற? எந்த கோயிலில் பண்ணி அடிக்க போறா? அந்த கோயிலில் போய் முடிஞ்சா போய் பண்ணி அடிச்சுக்கப்பா, போப்பா படிச்சுக்கப்பா. நமக்கு ஒன்றும் இல்லை. இந்திய நல்லா மகாராசனா படி, மோடிக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்க, உன்னை பிரதமர் ஆக்கி விடாம போய் இருந்துக்க, பீகாரில் முதலமைச்சர் ஆக்கி விடாம போய் இருந்துக்க, மகாராஷ்டிராவில் உன்னை எம்பி ஆக்கி விடாம போ. உன்னை கக்குசலோட கூட்டி போக மாட்டாங்க. கழுத நாயே நீ இன்னும் போயிட்டு இருக்கிற நாயே. அது இந்திய படின்னு உன் வாயில இந்தியை திணிச்சு விட்டு உன் தாய்மொழியை விரட்டி விட்டு நீ தருதலையா தெரிவா? நீ யாரு கேட்கும்போது சாத்மே நீ என்ன உனக்கு தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? டே முட்டாள் உலகத்துல ஆங்கிலேயனுக்கு இணையாக ஆங்கிலம் பேசுறான்டா என் பிள்ளை. ஈழத்திலிருந்து போன நமது புலம்பெயர்ந்த நமது சொந்தங்கள், வெள்ளக்காரன் நிறக்கிற பிறகுறான்டா என் பிள்ளை. வெள்ள விளையாண்டு இருக்கான். ஆங்கிலேயனை விட அழகா ஆங்கிலம் பேசுவான். ஆனாலும் அவன் ஈழ தமிழ் அகதி தான்டா. அவன் பிரிட்டிஷ்காரன் ஆகல, அவன் இங்கிலீஷ் ஆகல. இது புரியாம பேச்சுக்கிற என்ன தான் யாருன்னே தெரியாத ஒரு தரதலை கூட்டமா போச்சு. இதை மறந்துகொள், மாற்றிக்கொண்டு இதை மாத்திக்கணும். இதுக்கு மேலே நீ தூங்குனின்னு வச்சுக்க, உன்னை பாடை கட்டி கொண்டு புதைக்கிறது தவிர வழி கிடையாது. இதுக்கு மேலேயும் நான் தூங்கிட்டு தான் இருப்பேன். எந்திரிச்சு பார்ப்பேன், தொப்பிக்கு போடுவேன், அந்த கம்புக்கு மின் கம்பத்துக்கு போடுவேன். இல்லை சூரியனுக்கு நீ போடுவேன். அவன் வீட்டில் வெளிச்செறிய நீ வீட்டில் தான் கிடப்பேன். 50 வருஷமா வாழ வைக்காதவங்க இனி வந்து வாழ வைக்க போறாங்களா? 50 வருஷம் ஆண்ட லட்சணத்துல நம்ம ஆத்தால ஆக்காம குடத்தை தூக்கிட்டு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தண்ணி ஓடிட்டு இருக்கு. தண்ணிக்கு இவங்க வந்தவொடனே மாசம் 3 மாதிரி அப்படி மழை பெஞ்சிருமா? ஏரி குளங்கள்லாம் அப்படியே தண்ணியை நினைச்சு விட்ட போறாங்களா? இருக்கிறதையும் தூத்து கட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இதை விளங்கி கொள்ளணும். சும்மா அவர் புரட்சி பாவலர் பாட்டு அப்படின்னு சும்மா ஒப்பிச்சுட்டு போறது இல்லை. ஒவ்வொன்றிலையும் ஆழமான அர்த்த வேர்கள். அதை விளங்கி கொள்ளணும். இது நாம ஏதோ ஆசைப்பட்டு நாட்டு ஆளணும்னு வரல. அவன் தான் சொல்றான், வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவத மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாம் எனும் நினைவா.
பேசிட்டு இருந்தாங்களா? நிரந்தர முதல்வர், நிரந்தர பொதுச் செயலாளர். இப்ப எங்க இருக்காங்க? எப்படி சத்தம்னு தெரியாம முடிஞ்சு வச்சுக்கிறாங்க. இப்ப யாருன்னு தெரியாம அடிச்சு கிடக்குறான். நாட்டில் பல பிரச்சனை. இங்க வேணுங்கிறத பத்தி இல்ல, சின்னத்தை காப்பாற்றணும், கட்சியை காப்பாற்றணும், பதவியை காப்பாற்றணும். நம்ம இவங்கிட்ட இருந்து நாட்டை காப்பாற்றணும். நமக்கு இருக்கிற வேலை தான் பாக்குறீங்கல்ல. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள் கவனிக்கிறீங்கல்ல. உலகத்துல எந்த நாட்டுக்கு நீ போய் தமிழர்னு சொல்ல முடியாது. தலைகுனிவு. இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களே உனக்கு பெருத்த அவமானம். என்னடா இப்படி அடிச்சு கிடக்குறாங்க. காலையில் ஒண்ணு பேசுறாங்க, ஒன்னா போறோம்னு. ராத்திரி படுக்க போகும்போது அதெல்லாம் நடக்குதுங்க. அவர் என்ன அப்படி பேசுறாங்க? சரியா வராதுங்க, அது சரி வராது. கட்ட பஞ்சாயத்தே பரவாயில்லையா? ஆலமர பஞ்சாயத்து கூட நாகரிகமா நடக்க முடியும். அது முடியாதுங்க. அது எப்படிங்க நீங்க விட்டு? அவர் எப்படிங்க? அவர் அம்மா சாப்பிட சந்தேகம் கேட்கிறாரு. யார் ஆட்சியில் இருக்கிறா? எந்த கட்சியாளர்? அம்மா கட்சியா? அம்மா புரட்சி தலைவி கட்சியா? அனைத்து இந்திய அம்மா கட்சியா? என்னன்னு தெரியுது. இல்லை இளைய புரட்சி தலைவி தீபா எங்க இருக்காங்கன்னு தெரியல. கிளம்பி வந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தோன்னு இவங்க வாழ்க்கை மண்ணாகி போச்சு. என்னன்னு தெரியுது. சீக்கிரம் ஒன்னாகி தொலைங்கடானா ஒன்னாக மாட்டேங்கிறாங்க. சீக்கிரம் பிரிஞ்சாகி போய் தொலைங்கடானா அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. பல வேலைகள் நடக்குது. பிஜேபி என்ன நினைக்குது? நீங்க 2 பேரும் சண்டையை போட்டு கொஞ்ச நாள் இதை பிரிச்சிருந்தாங்கன்னா ஆட்சியை கலைச்சி விட்டு ஆளுநர் ஆட்சியை கொண்டு விட்டுடலாம், பிஜேபி ஆட்சியை நடத்தலாம்னு நினைக்குது. அதனால இது கால் உண்டலாம்னு நினைக்குது. இது கால் உண்டுறதுக்கு இது என்னது? என்ன பந்த கால் உண்டுறதா? அது ஊட்டி காவணம் போடுறதா? என் தம்பி ஆர்மி ரங்கநாதன் சொன்னா பாருங்க, இந்த திராவிட கட்சியில நம்பி நான் பிஜேபி எதிர்க்கல, நான் என்னை நம்பி தான் எதிர்க்கிறேன். அவன் வருவேன், இவன் வருவேன். இந்த ஹைட்ரோ கார்பன் என்ன சீமான் எடுத்து நீ எடுத்து காட்டிடுங்கிறேன். நான் நீ எடுத்து காட்டிடு. நான் தான் முடிவு பண்ணிட்டேன். நான் இந்தியாவில் இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் என் கட்சியை முச்சந்தில் கத்தி வளர்க்கறது கொஞ்சம். அங்க விவசாயி நின்று போராடுறல அவன் பாதி வளர்க்கிறேன். ஆந்திராவில் செம்மரக்கட்டையை கைது பண்றான்னு சொல்லி அடிக்கிறான்ல, நிர்வாணமா நிக்க வச்சு சுத்தி கம்பு குச்சிக்கிட்டு அடிக்கும் போது கதறிக்கறி அழுதான்ல, அந்த சத்தம் பெருவாரியா வளர்க்குது. மீன் பிடிக்க போகும்போது சிங்களம் சொல்றான்ல, அவன் செத்தவன ரத்த துளி எங்க ஆத்தலாப்ப கண்ணீர் அது வளர்க்குது. ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறான்னு நெடுவாசல் உட்காந்து போராடுவான்ல, எடுக்காத எடுக்காதவெல்லாம் நாம் தமிழர் நாம் தமிழர்னு கத்துறான். அதான் அதுக்கு அர்த்தம். இவனுக்கு புரியல. நாங்க பேசுறது தமிழ் தேசிய அரசியல்னு. ஏதோ ஐயோ ஏதோ தமிழ் தேசிய அரசியல், தேசம் தமிழ் தேசம் இங்கிற பேசுற அரசியல் தமிழ் தேச அரசியல். இதை விளங்கி கொள்ளணும். நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இங்க தண்ணி இல்ல தண்ணி இல்ல தண்ணி இல்ல குடிக்க கத்துறாம்பார், அது தமிழ் தேச அரசியல். கச்சத்தீவை திருப்பி எடு திருப்பி எடுங்கிறான். இல்ல கொடுத்தது இந்திய தேசியம், எடுத்துட்டு திருப்பி எடுன்னு கத்துறான், தமிழ் தேசியம். இவ்வளவுதான் இதுல இருக்கிறது. இது நீ நல்லா விளங்கிக்கணும். நிவாரணம் தர முடியாது இந்திய தேசியம், தந்தா தான் ஊருக்கு போவோம். போராடிட்டு இருக்கான் தமிழ் தேசியம். இது வேற ஏதோ ஒன்று நினைச்சுக்கிட்டு இருக்காது. இதுதான் தேவையான அரசியல். நம்ம அரசியல் வளரும், ஒரு நாள் வெல்லும், ஒரு நாள் நாட்டை நம்ம ஆளுவோம். ஆளும்போது என்ன சொல்லுவான், அட பாவிகளா 10 ஆண்டுக்கு முன்னாடியே வைக்கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்கலாம்பா. அன்றைக்கு தான் ஆட்சினா ஓ இப்படியெல்லாம் அரசாட்சி செய்ய முடியுமா அப்படின்னு உனக்கு தோணும். அரபிக்கடல்ல மராட்டிய மன்னன் சிவாஜிக்கு 3100 கோடியில ஐயா நரேந்திர மோடி சிலை திறக்கிறாரு. அந்த 3100 கோடியை விவசாய மக்களுக்கு நிவாரணமா கொடுத்துருக்கலாம், தரமாட்டாரு. ஆந்திரா வாழ்ற ஐயா சந்திரபாபு நாயுடு 2500 தடுப்பணைகளை கட்டுவதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் 3500 டாஸ்மார்க் திறக்கிறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நல்லா கவனிச்சுக்க, 10,000 கிலோமீட்டர் அணைகளை இணைத்து கொண்டு வர்றார் சந்திரபாபு நாயுடு. இவன் அத்தனை யாரையும் வித்துட்டு இனி எந்த இடத்துல மண் கிடக்கு திங்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்களை மண்ணு கூட போட்டு புதைக்காத வர உன் வாழ்க்கை மலராது வளராது முடியும்.